தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக கர்நாடகாவைச் சேர்ந்த கே வெங்கடநாராயணா நியமிக்கப்பட்டிருப்பதற்கு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஈஸ்வரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் இடையிலான முக்கிய தொடர்பு பொறுப்பில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த அனுபவமிக்க நபரை நியமிக்க வேண்டும் என்றும், கர்நாடகாவைச் சேர்ந்தவரை இந்த பொறுப்பில் நியமித்திருப்பது தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை புண்படுத்துவதாக கூறியுள்ளார். கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், சிறுபிள்ளை வைத்த வெள்ளாமை வீடு வந்து சேராது என்பார்கள். தாவேக அரசின் ஒவ்வொரு செயலும் இதுபோலத்தான் உள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் டெல்லி சிறப்பு பிரதிநிதி நியமனத்தை மறுபரிசீலனை செய்து தகுதியுள்ள தமிழரை நியமிக்குமாறு தமிழ்நாடு அரசை கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக கர்நாடகாவைச் சேர்ந்த கே வெங்கடநாராயணா நியமிக்கப்பட்டிருப்பதற்கு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஈஸ்வரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் இடையிலான முக்கிய தொடர்பு பொறுப்பில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த அனுபவமிக்க நபரை நியமிக்க வேண்டும் என்றும், கர்நாடகாவைச் சேர்ந்தவரை இந்த பொறுப்பில் நியமித்திருப்பது தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை புண்படுத்துவதாக கூறியுள்ளார். கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், சிறுபிள்ளை வைத்த வெள்ளாமை வீடு வந்து சேராது என்பார்கள். தாவேக அரசின் ஒவ்வொரு செயலும் இதுபோலத்தான் உள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் டெல்லி சிறப்பு பிரதிநிதி நியமனத்தை மறுபரிசீலனை செய்து தகுதியுள்ள தமிழரை நியமிக்குமாறு தமிழ்நாடு அரசை கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி வலியுறுத்தியுள்ளது.